பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். டேய் நிதானமா இருடா, நிதானமா இரு. சியர்ஸ். அண்ணா அவ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெய சொல்லுவா, நீங்க மூணாவது ரவுண்ட்ல ஜெய சொல்றீங்களே. டேய் முதல் ரவுண்ட்ல உற்சாகமா, கடைசி ரவுண்ட்ல மயக்கம். இது என்னடா நியாயம்? என்னை பொறுத்த வரைக்கும் முதல் ரவுண்ட்ல உற்சாகம், கடைசி ரவுண்ட் வரைக்கும் அந்த உற்சாகம் இருக்கணும். வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்கணும், நல்லா அனுபவிக்கணும், அதுக்கு குடிக்கணும். ஆனா குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி குடிக்கணும். நாம என்ன பொண்டாட்டி புள்ளைங்களை வச்சு காப்பாற்ற முடியாத அளவுக்கு குறைஞ்ச வருமானமா சம்பாதிக்கிறோம். ஆனா குடிக்க கூடாது, அது இந்தியன் பாலிசி. நான் அதை அடிச்சு சொல்லுவேன். அண்ணா நீங்க ரொம்ப ஸ்டடியா இருக்கீங்க. டேய் டேய் கிண்டல் பண்றேன்னு தெரியுதுடா. எப்பவுமே குடிக்கிறவனை பார்த்து குடிக்காம சுத்தி இருக்கிறான் பாரு, அவனுக்கு கிண்டல். தொலைச்சிடுவோம் படுவா. போடுறியா அண்ணா? ஏய் போடுறியா? வேணாண்ணா. ஏன்? குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு பொய் சொல்ல போறியா? கோர்ட்ல வேணா பொய் சொல்லலாம், உங்களாண்ட நான் பொய் சொல்ல தயாரா இல்லை. இந்த தீர்த்த தீபாவளி தலைமுழுகி ரொம்ப நாளா எடுத்தோம். அது என்னடா கதை? தீபாவளிக்கு முதல் நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சோம். ஆத்தால ஆத்துல என் கொண்டாட்டி என்னையும் கையுமா நிக்க, இங்க நான் ஃப்ரெண்ட்ஸோட பாட்டிலும் கையுமா நிக்க. நான் அன்னைக்கு ஆத்துக்கே போலண்ணா, போதத்திலேயே சாயங்காலம் ஆயிடுத்து. அன்னைக்கு நான் ஆத்துக்கு போறச்சே என் பொண்டாட்டி கையால சூர சம்ஹாரம். அன்னையில இருந்து நோ டச்சிங் தண்ணி. ஏண்டா கொள்கையா இல்ல குழப்பத்தினால விட்டுட்டியா? நீங்க என்ன சொன்னாலும் நோ டச்சிங். பட்டாபே, அந்த விஸ்வநாதனுக்கு என்னடா ஆச்சு? யாரு? அந்த மினரல் வாட்டர் விஸ்வநாதனா? ஆமா. அவருக்கு என்ன, சிட்டில வாட்டர் ப்ராப்ளம் இருக்கிற வரைக்கும் கவலையே கிடையாது. பணம் கொட்டுன்னு கொட்டின்னு இருக்கு. இப்பெல்லாம் மினரல் வாட்டர் குடிக்கிறது ஸ்டைலாவும் ஃபேஷனா ஆயி போயிடுதுண்ணா.
நல்ல தண்ணி கொடுத்தாலும் இப்ப ஜனங்க தொடறதுக்கு தயாரா இல்லை. அதனால விஸ்வநாதன் தண்ணியால நன்னா இருக்கார், தண்ணியிலையும் நன்னா இருக்கார். ஏயா நமக்கு கொடுக்க வேண்டிய 2 லட்சத்தை அந்த ஆளு எவ்வளவு நாள் இழுத்தடிச்சாரு. அது என்னையா திடீர்னு நேத்து காத்தால வந்து 1000 ரூபா நோட்டு 2 கட்டை தூக்கி போட்டுட்டு போறான். என்னையா விஷயம்? 1000 ரூபா நோட்டுக்கிட்டு வந்துடுதா? அப்ப வராத கடன் வந்துடுதுன்னு சொல்லுங்க. நேக்கு புரிஞ்சுடுத்துனா இது நாசிக்கானந்தாவோட மகிமை. என்னையா உளர்ற? நான் ஒன்னும் உளரலை. உங்க புள்ளையாண்டா இருக்காரு வெறும் ஸ்போர்ட்ஸ்மேன் மட்டும் இல்லை, நல்ல மெஜிஷியன்ல சூப்பர். நேக்கு நன்னா தெரியும். அம்பி 1000 ரூபா நோட்டை பிரேம் பண்ணி அர்ச்சனை பண்ணும்போதே பணம் கொட்டுன்னு. என்ன சொல்ற? ஆமண்ணா, கனகதாரா சோஸ்திரம் தேவையில்லை. உங்க சன் பண்ண மாதிரி 1000 ரூபா நோட்டை பிரேம் பண்ணி அர்ச்சனை பண்ணா லட்சுமி தானா வந்து தாண்டவம் ஆடுவாள். வராத கடன் பாக்கி கூட வந்து சேர்ந்துரும். 3 சிட்பண்ட்ல இருந்து கூட நம்ம டெபாசிட் பணம் வந்து சேர்ந்துரும். என்னது? என் பையன் 1000 ரூபா நோட்டை பிரேம் பண்ணி வச்சிருக்கானா? ஆமாண்ணா, நானா பொய்யா சொல்ல போறேன்? பாண்டி பஜார்ல பிரேம் பண்ணதுக்கான பில்லு கூட என்கிட்ட இருக்கு, காட்டவா? நீங்க எதை பத்தி யோசிக்காதே. எந்த சாமியார் இந்த யோசனை சொன்னார்னு நேரா உங்க புள்ளையாண்டாண்ட போய் கேளுங்க. வேணாம், இத பெத்த தவப்பண்ட கூட சொல்லாம ரகசியமா வச்சாதான் ஒர்க் அவுட் ஆகும் போல் இருக்கு. நீங்க கேட்காதே. அம்பி கூட என்னாண்ட சொல்லலை. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, நேரா புள்ளையாண்ட ரூம்ல போய் பாக்குறேன். இதே ஐடியாவை ஃபாலோ பண்ணி நானும் 5 ரூபா நோட்டை லேமினேஷன் பண்ணி வச்சிருக்கேன். கீசல் தான், ஏதோ பாருங்க. இனிமேதான் இந்த நோட்டுக்கு பூஜை போட்டு உங்க மனசை மாத்தி உங்ககிட்ட இருந்து என் சம்பளத்தை உயர்த்த போறேன். உன் சாமிய பாக்கெட்டுக்குள்ள தள்ளு. வா மூர்த்தி வா. என்ன கச்சேரி ஆரம்பிச்சாச்சா? 9:30 மணிக்கு வரேன்னு சொல்லி 8:30 மணிக்கே ஆரம்பிச்சாச்சு. படையில போட்டு காக்க வைக்க வேணாம், அதான் நானே ஆரம்பிச்சிட்டேன். சரி, தீர்த்தத்தை ஊத்திட்டேன்னா சோடா ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். சோடா ஊத்தவா? சோடா தானே? ஆமா. சியர்ஸ். சியர்ஸ். அண்ணா, வெறும் வயித்தோட தீர்த்தம் சாப்பிடக்கூடாது, வறுத்த முந்திரி சேர்த்துக்குங்க. அப்புறம் என்ன முடிவு பண்ணிருக்க? எதை பத்தி? இது ஒண்ணுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. உன் மச்சான பத்தி தான் சொல்றேன். மன்னிப்பு பேச்சுவார்த்தை வேண்டாங்க, அது சரி வராது, விட்டுடுங்க. நான் மறந்துட்டேன். அப்புறம் மறந்துட்டாராமே, அதை விட்டுருங்கண்ணா. சுமாரியா மூர்த்தி, என்ன பேச்சு இது? சார், சேரன்னு நினைக்கிற 2 பேரை சேர்க்கலாம். நான் இன்னும் விலகணும்னு நினைக்கிறேன். வேண்டாம், விட்டுருங்க. அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? உங்க மேல மரியாதை வச்சிருக்கிறதுனால தான் உண்மையை சொல்றேன். இல்லன்னா போலியா சிரிச்சு அவங்க 2 பேர்கிட்டையும் கை கொடுத்துட்டு இருப்பேன். மனசுல உள்ளதை சொல்லிட்டேன் சார். இத பாரு மூர்த்தி, அவங்க என் முதலாளிங்கிறதுக்காகவோ பணக்காரங்கிறதுக்காகவோ நான் சொல்லல. அவங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுனதுக்கு அப்புறமும் நீ பிடிவாதமா இருக்கிறது தப்பு சொல்லிட்டேன். நான் சொல்றேன், பாசத்தை மறந்துடாத. சார், அது பாசம் இல்ல சார். என் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு தருதலை போய் அருண் இருக்கான். 2 பேரையும் கட்டி வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கேக்குறேன்னு தப்பா நினைக்கப்படாது. அவாட்ட இருக்கிற லட்சுமி கடாசத்துக்கு ஐஸ்வர்யா ராய பொண்ணா கிடைப்பாள். கிடைப்பா. ஒரு வேலை இல்லாம ஊர் சுத்துற அந்த உதவாக்கரைக்கு ஐஸ்வர்யா ராய் கிடைப்பா. நீ தான்ப்பா சொல்ற. விவரம் தெரிஞ்ச எவனுமே அந்த பையன் அருணுக்கு பொண்ணே தரமாட்டான். அதான் தங்கச்சிய மடக்கி பொண்ணை கட்டிக்கலான்னு பிளான். மூர்த்தி, என் சமாதான முயற்சியை நீ கொச்சப்படுத்துற மாதிரி தெரியுது. உண்மை அப்படி தெரிஞ்சா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அப்படிதான் தோணுது. கடைசியா ஒரு கேள்வி. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது நியாயமாயா? மன்னிப்பு எதுக்கு சார்? மன்னிப்பு ஆபீஸ்ல அன்னைக்கு அத்தனை பேர் எதிரில இன்சல்ட் பண்ணிட்டு திருட மாதிரி தனியா வந்து வீட்டுல மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? அதை விடுங்க. பொல்லாத மன்னிப்பு. அன்னைக்கு யார் கண்ணு முன்னாடி என் மச்சான் என்ன அவமானப்படுத்தினாரோ அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கூசி போகுது. அவங்க கிட்ட எல்லாம் போய் என் மச்சான் மன்னிப்பு கேட்டான்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? அவங்கள பத்தி பேச்சு எடுத்தாலே எனக்கு கோவமா வருது. திரும்ப அவங்கள பத்தியே பேசாதீங்க. அவங்களால நம்ம நட்பை கெட்டு போயிரும் போது. உங்க ஃப்ரெண்டாச்சேன்னு சும்மா விட்டுட்டேன். வசந்தன் ஜெயந்தனுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு உலக அழகி போட்டியே கொரியர்ல நடத்தி பொண்ணை செலக்ட் பண்ணலாம் தெரியுமா? என்னமோ லட்டு ஜாங்கிரி வச்சிருக்கிற மாதிரி சிலுத்துக்கிட்டு போறாரு.
இதெல்லாம் வீம்பு கழிகிற வர்க்கம்ண்ணா. அண்ணா வரட்டுமாண்ணா? குட் நைட். ஆனந்த், ஆனந்த், அப்பா என்னடா அது? மணி என்னாவது? என்னடா பண்ணிட்டு இருக்க? பட்டாபி சொன்னபோது கூட நான் நம்பல. இது என்னடா பைத்தியக்காரத்தனா? நீ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், கரெக்டா 6 மணிக்கு டென்னிஸ் கோர்ட்ல விளையாட இருக்கணும். அப்பா நேஷனல் சாம்பியன் ஆகணும்னா அதுக்கு பல சந்தோஷங்களை நம்ம தியாகம் பண்ணி ஆகணும். மஜு, அப்பா ஸ்போர்ட்ஸ்ங்கிறது உடல் வலிமையை மட்டும் இல்ல, நல்ல ஒழுக்கத்தையும் கொடுக்கும். புரியுதா? There is something fishy in it. This matter has to be discussed. Okay, bye. நான் சொன்னதை மறந்துடாத. ஏப்பா ஆனந்த், அந்த பணம் எப்படி கிடைச்சதுன்னு கேள்வி கேட்டேன். பதில தேடுறியா இல்ல தெரியலையா? அந்த பணம் ஏதுப்பா? நீ ₹1,00,000 எடுத்துட்டு வந்தாலும் நான் கேள்வி கேட்க போறதில்ல. ஆனா பெட்டிக்குள்ள இருக்க வேண்டிய பணம் இப்படி ஃப்ரேம் போட்டு தொங்குதே, அதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கணும் இல்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. அப்படின்னா இருந்தா இருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு, இல்ல வேற எதையாவது சொல்லு. அப்பா என்னப்பா நீங்க எடக்கு படக்கா கேள்வி கேக்குறீங்க? இது பாருங்க, நீங்க கோர்ட்ல கேள்வி கேட்கிற ஸ்டைல பத்தி பேப்பர்ல படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்ன இப்படி நேரடியா கேள்வி கேட்டதால டென்ஷன் ஆயிட்டேன், அவ்வளவுதான். உண்மையை சொல்லு, முதல்ல இருக்காது. அது வந்து அப்பா, என்னோட பழைய கோச் ஞானசுந்தரம் இருக்காருல்ல? ஆமா. அவர் வந்து போன வாரம் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன்ப்பா. பஸ் ஸ்டாண்ட்லயா? அவர் ஏற்கனவே திருநெல்வேலியில செட்டில் ஆயிட்டாருன்னு நீ தானே சொன்ன? திருநெல்வேலியில இருந்தாருப்பா, ஆனா இப்பதான் மெட்ராஸ் வந்திருக்காரு. நான் அவரை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன்னா, பார்த்த உடனே இறங்கி ஓடி போனேன். சார் அப்படின்னு அவர் உடனே என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டாருப்பா. எப்படி பிராக்டிஸ் பண்றேன்னு கேட்டாரு. அப்பா உங்களை பத்தி கூட ரொம்ப விசாரிச்சாருப்பா. அப்படியே அவரை பக்கத்துல இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் காஃபி வாங்கி கொடுத்தேன். டேய் ஆனந்த், குரு மேல நீ வச்சிருக்க பக்தியை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. என்னால முடிஞ்சது உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா உங்க அப்பா ஒரு பெரிய வக்கீல், நீ ஒரு கோடீஸ்வரன். என்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இப்ப புதுசா வந்திருக்க ஒரு 1000 நோட்டு அதை கொடுத்தாருப்பா. அப்பா நான் டென்னிஸ்ல நேஷனல் லெவல் சாம்பியனா வரணும்னு பிளஸ் பண்ணி கொடுத்தது. அதனாலதான் ரூமுக்குள்ள ஃப்ரேம் போட்டு மாட்டிருக்கேன். என்னப்பா பாக்குறீங்க? சும்மாதான். அப்பா நீங்க பாக்குறத பார்த்தா சும்மா பாக்குற மாதிரி தெரியல. சரி, ஒரு அர்த்தத்தோட தான் பாக்குறேன்னு வச்சுக்கோ. அர்த்தமா? என்ன அர்த்தம்ப்பா? நீ சொல்றதெல்லாம் உண்மையாங்கிற சந்தேகம். அப்பா என்னப்பா என்ன எப்படி கேக்குறீங்க? போலீஸ்காரனுக்கு எல்லார் மேலேயும் சந்தேகம் வரும். வக்கீலுக்கு சொல்றதெல்லாம் பொய்யா தெரியும். என் சந்தேகத்தை வலுப்படுத்துற மாதிரி சில கேள்விகள். ஞானசுந்தரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு தடவை என்கிட்ட சொல்லி இருக்கிற, அவருக்கு பொருளாதார நிலைமை சரியில்லைன்னு. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், இப்ப நீ சொன்னியே அதுதான். ஞானசுந்தரத்தை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்ததா நீ தான் சொன்ன. அவரை கூட்டிட்டு போய் காஃபி வாங்கி கொடுத்தேன்னு சொன்ன. அப்கோர்ஸ் நீ தான் பில் கொடுத்திருப்ப, அதுல சந்தேகமே இல்லை. உன்னை ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்து உன்னை பாராட்டி இருக்கலாம், சந்தோஷப்பட்டிருக்கலாம். அதை நான் இல்லைன்னு சொல்லல.
உனக்கு அவர் ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொடுத்துருக்கலாம், இல்ல பொருளா வாங்கி கொடுத்துருக்கலாம். இல்லையா? அதை விட்டுட்டு ஹோட்டல் வாசல்ல நின்னு 1000 ரூபாய் நோட்டை அதுவும் ஒரே நோட்டா எடுத்து உனக்கு கொடுத்தாருன்னு சொல்றேன். அதை என்ன நம்ப சொல்றியா? அப்பா அப்பா கிட்டயே புள்ள போய் சொல்லுது, அதுவும் என் புள்ள போய் சொல்றது எனக்கு புதுசா தெரியுது. இல்லப்பா, அது இரு தம்பி, அவசரப்பட்டு இன்னொரு பொய்ய சொல்லிடாத. நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக உண்மையை மறைக்கிற. உனக்கு எப்ப உண்மையை சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு, உன் மன திருப்திக்காக. அது வரைக்கும் நீ சொல்ற பொய்ய நான் உண்மை நம்புறேன். ஓகே? இனிமே இத பத்தி நீயா சொல்ற வரைக்கும் நான் எதையும் கேட்க மாட்டேன். ஓகே? நான் வரேன். அப்பா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கேனா? இது என்னன்னே தெரியல. புக் வேணும், கார் வேணும், பால் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டா உங்ககிட்ட கேட்கலாம். இது லவ் மேட்டர். அது மட்டும் இல்ல, நான் தான் இப்போ சர்வீஸ் போட்டிருக்கேன். ஜோதி ஃபாலோ பண்ணி ஆர்டர் ஆகலன்னு கன்ஃபார்ம் ஆகல. இந்த நிலைமையில இது எப்படி உங்ககிட்ட சொல்றது? ப்ளீஸ்ப்பா, என்ன தப்பா நினைக்காதீங்க. ஜோதிகிட்ட இருந்து கிரீன் சிக்னல் வந்த உடனே உங்ககிட்ட சொல்லிடுறேன். அது வரைக்கும் என்ன மன்னிச்சிருங்க. அருண், மிஸ்டர் அருண், மே ஐ கம் இன்? அருண் மாமா, நான் அபி வந்திருக்கேன். எங்க போயிட்டாரு? சச்சே, ரூம் அது. இதை விட பிளாட்ஃபார்ம் ரொம்ப சுத்தமா இருக்கும். மாமா, யார் இது? நான் தான் அபி. ஓ, குளிக்கிறாரா மாமா? குளிக்கிறீங்களா? இல்ல, ஓவியம் வரையறேன். ஏ லூசு, குளிக்கிறேன்னா போர்டா மாட்ட முடியும் இல்ல? இல்ல, பொதுவா குளிக்கிறது இல்லையே, அதான் கேட்டேன். இரு இரு, வெளில வந்து உன்னை உதைக்கிறேன் பாரு. குளிச்சுட்டு வாங்க. இது என்ன ரூமா இல்ல பழைய புஸ்தக கடையா? எல்லாம் கண்ட இடத்துல தாறுமாறா கிடக்கு. அது எங்களுக்கும் தெரியும். இத ஒழுங்கு பண்ணவே 4 நாள் ஆகும் போல இருக்கே. அம்மா தாயே, எதையும் எடுத்து மாத்தி வச்சிடாத. அதே மாதிரி குழப்பமா இருந்தாதான் எது எங்க இருக்குன்னு எனக்கு தெளிவா தெரியும். புரியுதா? ம். ஆமா, குளிக்கிறேன்னு சொல்றீங்க. சோப் வாசனையோ ஷாம்பு வாசனையோ வராம வேற ஏதோ வாசனை வருது. என் கூந்தலுக்கு சாம்பிராணி போடுறேன். ம். கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன். உள்ள நீங்க தம் அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன, சரிதானே? ஆமா, இப்ப என்னங்கற? தம்மு தான் அடிச்சேன். உனக்கு தான் தெரியும்ல, நான் வீட்ல தம் அடிக்கிறது இல்லன்னு. அப்ப பயமா? பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா கிட்ட கொஞ்சம் மரியாதை. போய் சொல்லட்டுமா? போ போ, உடனே போய் சொல்லு. யாராவது போய் சொல்ல மாட்டாங்களான்னு நானும் பாக்குறேன். ஏன்? ஏன்னா நான் தம் அடிக்கிறது தெரிஞ்சதுன்னா கூப்பிட்டு சத்தம் போடுவாரு. சத்தம் போட்டாருன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் தைரியமா தம் அடிக்கலாம்ல. ரொம்ப தான் திமிரு உங்களுக்கு. ஆமா, என்ன சிகரெட் அது? ஃபில்டரா பிளைனா? ஐயோ, இதுவா? ரொம்ப ஹாட்டா இருக்குமே. ஏய், சிகரெட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? பேசுறத பார்த்தா சிகரெட் குடிச்சிருப்ப போல இருக்கே. ரெகுலரா இல்ல, சும்மா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுல பார்ட்டில கலாட்டா பண்றப்போ எல்லா சிகரெட்டையும் ஒண்ணுனா டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். 555, மார்ப்ரோ, பென்சன் ஹெட்ஜஸ் அடி எல்லாம். பாவி. பணக்கார வீட்டு புள்ள, லைட்டர் கூட இல்லையா? சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மாமா, நீ பண்ணறத பார்த்தா ஒரு சிகரெட் பிடிக்கிற மாதிரி தெரியலையே. ஒரு முழு பாக்கெட்டை அப்படியே முழுங்குற மாதிரி தானே தெரியுது. செயின் ஸ்மோக்கரா இருப்ப போல இருக்க. அருண், அபி, அம்மா, குடு குடு குடு, சீக்கிரம் குடு. அருண், அபி